அந்த பக்கம் எடப்பாடி இருக்காரு, இப்படியெல்லாம் நீங்கள் ஒரு பிம்பத்தை பார்க்குறீங்க. அதே அந்த பக்கம் பாஜக அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பாஜக சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே 4 பிரிவு இருக்குது. அண்ணாமலை ஒரு பிரிவு, வானதி சீனிவாசன் ஒரு பிரிவு, நயனார் நாயந்திரன் ஒரு பிரிவு, பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு பிரிவு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்போ இவங்களுக்கு இந்த கூட்டிகிட்டு போய் வழி காட்டி விட்டுருக்கதே அண்ணாமலைக்கே தெரியாது. நேற்று கூட பேட்டியில் சொன்னார். அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை யார் வேணாலும் சந்திக்கலாம், யார் வேணாலும் போய் பார்க்கலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் எப்படி போயிருக்காங்கங்கிறது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டார். அப்போ ஒரு மாநில தலைவர் அண்ணாமலைக்கு தெரியாமலே இவங்களுக்கு வீகம் போட்டு கொடுத்து இவங்களுக்கு ஒரு வழி போட்டு கொடுக்குறாங்கன்னா, அண்ணாமலை அதாவது பாஜகக்குள்ளே இன்னொரு டீம் வேலை செய்யுது. வானதி சீனிவாசன் பேர் சொல்லலாம், நான்லாம் தயங்க மாட்டேங்க. வானதி சீனிவாசனுக்கு எஸ்பி வேலுமணியோடைய தயவு இல்லாமல் அந்த இடத்துல ஜெயிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது. அதனால் வானதி சீனிவாசன் தனக்குன்னு ஒரு வியூகத்தை அமைச்சு எஸ்பி வேலுமணி இவங்களை எல்லாத்தையும் ஒரு வியூகத்தை அமைச்சு கொண்டு போகிறாங்க. இதுதான் நடக்கிறது. இது இப்போ நீங்கள் எச் ராஜா கூட இப்போ ஒரு நாடாரெல்லாம் தமிழர்கள் இல்லைன்னு சொல்லிட்டுலாம் உள்ள பொன்ரானுக்கும் எச் ராஜாவுக்கும் ஒரு கருத்து முரண்பாடுகள்லாம் ஓடிட்டுருக்கு. இப்போ நயனார் நாயந்திரனுக்கு திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட ஆதரவு இருக்கணும். நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.